இப்போ நான் வந்து யாரை வரணும்னு ஆசைப்படுறேன்னா, இப்போ வரப்போகிற 4 பேர் இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின், சீமான், அப்புறம் வந்து நம்ம அண்ணாமலை, அப்புறம் வந்து விஜய் சார். இவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரில் யார் வரணும்னு நான் சொல்லணுமா? நீங்க யார் வரணும் நல்லா எதிர்பார்க்கறீங்க? படித்தவங்க, அந்த நாடை தெரிஞ்சவங்க வேணும். இவரும் படிச்சிருக்காரு, நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ படித்தவங்க வேணும்னா அண்ணாமலை தான் வரணும்னு நான் சொல்கிறேன். அண்ணாமலை வந்தா என்னென்ன நல்லது பண்ணுவார் நீங்க எனக்கு எதிர்பார்க்கறீங்க? என்னமோ படித்தவன் ஒருத்தன் உட்காரட்டும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றுமே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் வரலாம். எல்லாருக்கும் அறிவு இருக்குது. ஆனால் நாங்களாம் பேக் வயசாகிட்டு. இனிமேல் யூத்துக்கு என்ன கிடைக்கணும்? அப்போ படித்தவன் தானே வரணும். நடித்தவன் வரணுமா என்ன? மற்றது வரணுமா என்ன? அது சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு அவருடைய போக்கு, நான் எந்த கட்சியிலையும் இல்லை, அவருடைய போக்கு நாங்கள் பார்த்தா அந்த 62 வயசில் 63 வயசில் அவருடைய ரூட்டு, பேச்சு வார்த்தைகள் இது எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் படித்தவங்க இல்லை. படித்தவங்கன்னா நடிச்சுட்டு வந்திருக்காங்க. நடித்து வந்தவங்கள நீங்கள் சொல்லாதீங்க. நடித்தவங்களுக்கு முதல்ல அவார்டே தரக்கூடாது, நடிப்பு தானே. அப்போ அந்த நாட்டை கொண்டு செல்றதுக்கு, இந்த தமிழ்நாட்டை கொண்டு செல்றதுக்கு அது மாதிரி படித்தவர் வேணும். இப்போ இந்தியா வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இருக்க இதில் அதுதான். தம்பி வந்து நல்லா பேசினார், பேட்டி கொடுத்தாரு. நானும் நல்லா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சராக நீங்க ஆயிட்டீங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க? எப்பயுமே தம்பி ஒரே விஷயந்தான் சொல்லுவேன் நான். வர்றவன்லாம் ஒன்று தான் சொல்லுவான். தண்ணி, ரோடு, லைட்டு, சாக்கடை. பார்த்துருக்கீங்களா? இதுதானே சொல்கிறேன். இதுக்கு எதுக்கு இத்தனை அமைச்சர், இத்தனை வேலைக்காரங்களாம் இருக்கணும்? ஒருத்தன் பண்ணிட மாட்டானா இதை? இப்போ இவங்கெல்லாம் யார்? ஒன்றுமே இல்லாமல் 10 வீடு வச்சுருக்காங்க. எப்படி வந்துச்சு? அப்படி பார்த்தா அரசியல் அடிப்படையில் வந்து பாருங்கள், எல்லாமே மட்டமாக வாழ்ந்துட்டு இன்றைக்கி அநியாயத்துக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காங்க. ஏது? ஒன்றையை பிடுங்கிறது, இவரை பிடுங்கிறது, எண்ணெயை பிடுங்கிறது. அதானே. யாராவது அவங்க வேலை பார்த்தே இருக்கா? அவங்க காசை செலவு பண்ணியிருக்காங்களா? அதுக்கு ஒருத்தர் வந்தார், நாம் அவரை விட்டுட்டோம். அவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இப்போ அதுக்கப்புறம் இனிமேல் யார் வருவாங்கன்றது எனக்கு தெரியல. பட்டு யார் வந்தாலும் 4 விஷயத்த கம்பல்சரி சொல்லுவாங்க. அரசியலுக்கு என்ன சொல்லுவாங்க? வந்து காவேரி, அங்கே இருக்க தீவு, கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, இது தானே சொல்லுவாங்க. இதை விட இதுக்கு அப்புறம் எதாவது சொல்லுவாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன? அன்னையில் நான் வந்த காலத்துலேருந்து அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்த காலத்துலேருந்து அதான் சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்த எடுத்துக்கிடணும். யார் அரசியலுக்கு வந்தாலும் அந்த விஷயமும் இந்த விஷயமும். எவன் கவுன்சிலர் என்ன சொல்லுவான்? ரோடு, லைட்டு, சாக்கடை, தண்ணி 4. அதே எம்எல்ஏ என்ன சொல்லுவான்? ரோடு, அதே எம்பி என்ன சொல்லுவான்? யாராவது நான் வந்தால் இந்த தொகுதியில் ஒரு 250 பேருக்கு நான் வேலை வாங்கி தருவேன் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னா இந்த தொகுதியில் வீடு இல்லாதவங்களுக்கு 10 வீடு வச்சுருக்க வேண்டும் சொல்லி 2 வீடை பிடிங்கி அவனுக்கு நான் கொடுப்பேன் சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த 4 விஷயம் சொல்லுவாங்க. இந்த 4 விஷயத்தில் அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. நீங்கள் வேற என்ன கேட்க வர்றீங்க? இப்போது நீங்கள் பேர் சொல்லி எந்தெந்த கட்சி தலைவர்கள்னு சொல்லும்போது ஸ்டாலினை சொல்லாமல் நேரடியாக உதயநிதியை சொன்னீங்க. அப்போது டிஎம்கே யூத்துக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது என்னன்னா யூத்து. இப்போ இந்த தம்பி பேசினார்ல, அவர் யூத்து. நீங்கள் கேட்குறீங்கள, நீங்கள் யூத்து, நான் இல்லை அந்த இடத்துல. ஸோ எங்கள் காலங்கிறத அவங்க காலங்கிறத நான் அந்த அப்படியே ஒதுக்கிட்டு இந்த 4 பேருக்குள்ளே தான் இனிமேல் போட்டி. இந்த 4 பேரை மக்கள் யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அதுக்கு தான் அந்த கேள்வியை நான் வச்சேன். என்னன்னா, இப்போ திமுகவோட அடுத்த தலைவர் வந்து உதயநிதினு இன்னும் முடிவாகலை. அவர் துணை முதலமைச்சராக மட்டும்தான் இருக்கிறாரு. ஒருவேளை இதுக்கு அடுத்த திமுகவோட தலைவர் வேற யாராவது தேர்ந்தெடுக்கப்படலாம் இல்லையா? கண்டிப்பாக உறப்பு இல்லை, கன்ஃபார்ம்டு இல்லை, வாய்ப்பே இல்லை. வந்தால் 2 பேர் இருக்காங்க. அதை நம்ம சொல்லி அவங்களுக்குள்ள சன்னல் விட்டுற வேண்டாம். ஏன்னா பட் அதை நான் சொல்ல வரல. ஏன்னா இவ்வளவு அவங்க கூட கலைஞர் வீட்டில் இத்தனை பேர் பிறந்தோம். ஸ்டாலின் வந்திருக்காரு. ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து யார் இருக்கணும்? அவங்களுக்குள்ள யாராவது இப்போ ஃபோக்கஸ் நான் சொல்கிறதுன்னா இன்டெலிஜென்ட்டு, பேசக்கூடியது, அறிவு, ஆற்றல், மணிக்கணக்கில் பேசக்கூடியது யார் இருக்கணும்? இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல சொல்லக்கூடாது. இப்போ நான் 10 படம் நடிக்கிறேன், சினிமாவில் வர்றேன், நடித்தேன், சிஎம். ஒன்று தெரியுங்களா? நான் ஒரு 25 விஜயகாந்த் சார் கல்யாணம் அப்போ மதுரையில் இருந்தேன். அப்போ பிரபு சார் வந்துக்கிட்டு இருக்காரு, வருங்கால முதல்வர்னு போஸ்ட் அடிக்கிறான். இப்போ
இப்போ இருக்கிற சினிமா நடிகர் அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2 படம் நடிச்சா எங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அடிக்கிறாங்களா இல்லையா? முதல்வர் தமிழ்நாட்டை ஆள வந்தவரேன்னு தான் அடிக்கிறாங்களா இல்லையா? மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு ஆசை இருக்குது, போக்கு இருக்குது, பைசா இருக்குது. ஆனால் யாரும் கொண்டுட்டு எல்லாம் அந்த மிடில் கிளாஸ் இருக்காங்கள அவங்கள பிடிங்கி தான் எல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க. எல்லோரும் உண்டா இல்லையா? கண்டிப்பாக. இல்லையா? இப்போ கீழே இந்த ரோட்டில் படுக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கினாங்களா? இல்லை. அப்புறம் வந்து பெரிய பணக்காரன் இருக்கான அவனை காசு வாங்கினாங்களா? நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் வண்டியை பிடிச்சிக்கிறான், அது இருக்காங்கிறான், இது இருக்காங்கிறான், இந்த மாதிரி வீடு ஒரு அடி முன்னாடி கட்டிட்டாங்கிறான் இல்லையா? முதல்ல வந்து என்ன சொல்கிறது, இப்படியே சொன்னேன்னா வம்பு வந்துடும். சரியா? அதனால் வந்து வரட்டும். ஆனால் இந்த 4 பேர்த்துக்குள்ளே அந்த போட்டி இருக்குது. இதில் யார் வரப்போகிறான்றது தெரியாது. நான் அண்ணாமலையை தான் சூஸ் பண்ணுவேன். நன்றி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. யார் நீ? பயோடேட்டா எது கேக்குறீங்க மிஸ்டர்? நீங்க எல்லாம் வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.